ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஐ லவ் மை ஏரங் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் புரியாத மாதிரி இருக்கும் அண்ட் அதை சுற்றி வளைச்சி ரொம்ப இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அந்த புரியாத விஷயம் வந்துட்டு போக போக புரிய வரும். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏரங் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 7. இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இந்த பிளாக் பாக்ஸை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவை. நீங்கள் என்னை பற்றி மனசில் என்ன நினைக்கிறீங்க, என்னை பற்றி கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னு மரினாவும் சேர்ந்து அந்த பிளாக் பாக்ஸை பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோ மரினாவை பற்றி யோசிக்கவே இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் ஒரு ஸ்வாடாக மாறுது. நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு மரினா சொன்னா. இங்கே என்ன நடக்குது எனக்கு ஏதோ பொருளையே நம்ம ஹீரோ கேட்குறான். ஒரு பேபி பிறக்க அம்மா மட்டும் இல்லை அப்பாவோ தேவை அப்படின்னு வா சொல்கிறா. பட் நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. ஃபர்ஸ்ட் டைமை விட ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்லாம் ரொம்ப தூரம் போயிடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லி அனுப்புறாரு. திரும்பவும் லைவ் ஸ்ட்ரீமிங்கை நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறான். இந்த தடவை 3rd ஃப்ளோருக்கான ஸ்டார் கேஸ் வரைக்கும் நம்ம போயிட்டு வரணும். பட் எப்பவும் போல தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் போறாங்க. இப்போ 2nd ஃப்ளோருக்கு இவங்க ரைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 2nd ஃப்ளோருக்குள்ள இவங்க போகும்போது பார்த்தா அந்த டஞ்சன் மாதிரியே இல்லை, ஏதோ வேற வேர்ல்டு மாதிரி இருக்கு. இங்க எப்படி ஸ்கை வந்துச்சு அப்படின்னு இவங்க எல்லாம் பாக்குறாங்க. யாரும் பதட்டப்படாதீங்க, இந்த மாதிரி ஃப்ளோர் இருக்குதா ரெக்கார்டு இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா. பட் 2nd ஃப்ளோர்லயே எப்படி வராது, அட்லீஸ்ட் 20 ஃப்ளோருக்கு மேல தான் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த டஞ்சனோட லே அவுட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. இங்க விண்டு அதிகமா இருக்கிறதுனால வழியை கண்டுபிடிக்கிற அந்த ஆர்டிஃபேக்டும் ஒர்க் ஆகல. டெலஸ்கோப்பை வேற எடுத்து வரல, தூரத்துல என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம ஹீரோ யோசிச்சா நான் ஏன் டெலஸ்கோபிக் ஐயே யூஸ் பண்றேன் அப்படின்னு ரெயின் சொல்றா. சோ ரெயினை நம்ம ஹீரோ தலைமையில தூக்கி வச்சுக்கிறேன். எந்த ஒரு மான்ஸ்டரும் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு ரெயின் பார்த்து சொல்றா. இப்போ இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு வீடு இருக்கு அப்படிங்கறத இவங்க பார்த்துருந்தாங்க. அதுக்கு மேல ரெயினால பார்க்க முடியல. சோ இப்போ அந்த வீட்டை நோக்கி இவங்க எல்லாரும் நடந்து போறாங்க. இடிஞ்சு போன சில பில்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் ஒரு முழு வீடு இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டஞ்சனுக்குள்ள எப்படி சூரியன் இருக்குன்னு ரெயின் கேட்கவோ, மேபி அது ஒரு ஆர்டிஃபேக்டா இருக்கலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நைட் டைம்னா அதுவும் மறைஞ்சிருமான்னு மரினா கேட்கவோ, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த வீட்டுக்கிட்ட இவங்க வந்துட்டாங்க. பட் அவசரப்பட்டு இவங்க உள்ள போகல. டஞ்சனுக்குள்ள இருக்கிறதுனால கண்டிப்பா இது ஆர்டினரி ஹவுஸா இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பல நாள் கழிச்சு விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, வாங்க அப்படின்னு ஒரு பார்ட்டி வெல்கம் பண்றாங்க. நீங்க யார் எங்கேயே இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்டா, அது ஒரு பெரிய கதைப்பா, உள்ள வாங்க டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சாரி பட் இது ஒரு டஞ்சன், எனக்கு உங்களை நம்ப முடியல நம்ம ஹீரோ சொன்னா. சூரியன் சீக்கிரம் மறைஞ்சிரும், என்ன பண்ண போறீங்கன்னு வா கேட்கிறா. அந்த குட்டி வீடு பெரிய மேன்ஷனா மாறுது. நைட் வரப்போகுதுன்னு வா சொன்ன அந்த டைலாக் நம்ம ஹீரோ கேட்ட மாதிரியே இருக்கு. அந்த மேன்ஷன் ரொம்ப பெருசானாலும் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நிக்கிறான், அதுக்கு உள்ள இல்ல. நீ உள்ளே வந்திருந்தேன்னா வேற லெவலில் இருந்திருக்கும், உன்ன மாதிரி கிளவரான பாய்ஸே எனக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த பாட்டி ஒரு பியூட்டியாக மாறுதா. இம்மார்டல் ரூலர் பெருஸ் போனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க 1000 வருஷமா இறந்த சோல்ஸ் எல்லாத்தையும் டெத்துக்கு நான் தான் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறேன். இப்போ நீங்களும் வந்து மாட்டிக்கிட்டீங்க, உங்க சாவுக்கு நான் தான் உங்களை கூட்டிட்டு போகணும். இத்தனை நாள் நான் தனிமையில ரொம்ப போர் அடிச்சிருந்தேன் தெரியுமான்னு சொல்லவும், எனக்கு நான் டைம் வரும்போது கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணலாமா குயின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ சொன்னதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல ஏதோ ஒரு கர்சவா போட்டு வரா. அந்த குயின் பெர்மிஷன் கொடுத்ததுனால இப்போ எல்லாரும் இந்த இடத்த விட்டு போறாங்க. பட் அந்த இடத்துல நிக்கிறதுக்கே இவங்க மேஜிக் எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. ஒரு வழியா இப்ப இவங்க எல்லாரும் சேஃப் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல நைட் டைமா இருந்தா நம்மளோட வைட்டாலிட்டி மானவெல்லாம் உறிஞ்சிரும் நினைக்கிறேன். அதனால ஈவன் ரெஃப்ரெஷ் மானவையும் யூஸ் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்றான். ரெஸ்பானோட கர்ஸ் நம்ம ஹீரோ மூஞ்சில இருக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த கர்ஸ் என்னால கியூர் பண்ண முடியல சாரின் ட்ரெயின் சொல்லவும், பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். லெஜெண்ட் ஸ்டோரி புக்ல உள்ள ஒரு லைன் தான் இது, பேல் இம்மார்டல் ரூலர், நம்ம டைம் வர்றப்ப நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். இந்த டைலாக அந்த கதையோட ஹீரோ சொன்னதுனால தான் அந்த நைட் ஆஃப் டெத் கிட்ட இருந்து அவர் தப்பிச்சாரு. அதனால தான் நான் அந்த டைலாக் சொன்ன உடனே அந்த கோயினும் நம்மள விட்டுட்டா. நைட் அண்ட் டே ரெண்டும் அங்க மாறி மாறி வரும், கிட்டத்தட்ட லைஃப் அண்ட் டெத் மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உண்மையிலேயே இந்த அபிஸ்கேட் வேற வேற வேர்ல்டுக்கான டோர்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த வேர்ல்டுல இருக்கிற விஷயங்களை தான் இந்த அக்ரமேட்டிக் டார்க்னஸ் டஞ்சன் வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. நம்ம வேர்ல்டும் வேற வேற வேர்ல்டும் ஓவர்லாப் ஆகி இருக்கு. இந்த டஞ்சன் மத்த வேர்ல்ட முடிஞ்ச அளவுக்கு மிமிக் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்படியே இருந்தாலும் நம்ம 2nd ஃப்ளோருக்கு தானே போயிருக்கோம், அப்புறம் எப்படி அது அவ்வளோ டேஞ்சரஸா மாறுச்சு அப்படின்னு மாதிரி நான் கேட்கவும், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டஞ்சனை காங்கர் பண்ண வந்தவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது 20th இல்ல 30th ஃப்ளோரா இருக்கலாம். ஃப்ளோரை ஸ்கிப் பண்ணி டேரக்டா இங்க வந்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ ஒவ்வொரு ஸ்டார் கேஸுமே வேற வேற வழிக்கு போகுதா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அதனாலதான் டஞ்சனுக்குள்ள நம்ம வாக் பண்ணும்போதும் ரிட்டர்ன் போகும்போதும் வேற வேற இடமா எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம மான ரெஃப்ரெஷ் ஆன உடனே இந்த இடத்துல இருந்து உடனே வெளியே போயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே இப்போ நம்ம சேஃப் ஏரியால தான் இருக்கோம், ஸோ ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆயிட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பவும் இவங்க நினைக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவை சைமன் கட்டி போட்டு எந்திரா அப்படின்னு வயிற்றுலயே அட்டாக் பண்றான். சைமன் நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்டா, ஆப்வியஸ்லி ஒன்னு ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணுங்களையும் சேர்த்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையும் மயக்கத்திலையும் வச்சிருக்காங்க. என்னோட கழுத்துல ஒரு ஸ்லேவ் கால்ற போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஸ்டோன் கையில இருந்தா போதும், நாங்க சொல்ற எல்லாத்தையும் அந்த பொண்ணு செய்வா அப்படின்னு சைமன் சொன்னா. ஏன் இதை பண்ற நம்ம ஹீரோ கேட்டா, நீ பண்ண அந்த லைவ் ஸ்ட்ரீம்னால எங்களை எல்லாரும் கிரிமினல்ஸா பாக்குறாங்க, எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா. பட் ஒரு காலத்துல நீயும் தண்டர் பைக்ல இருந்தவ, சோ நமக்குள்ள பிரச்சனை வேணாம்னு நினைச்சேன். அந்த பேப்பர்ல சைன் பண்ண அப்படின்னு நம்ம கொடுத்தா, தண்டர் பைக் கிட்ட க்ளோவர் நாங்க தான் போய் ஹெல்ப் கேட்டோம். எல்ஸை பத்தி க்ளோவர் பார்ட்டிக்குள்ள அப்பப்ப மரியாதை
மரியாதை இல்லாம தான் நாங்க பேசிட்டு இருப்போம். ஸோ எங்களை பார்த்து தான் தண்டர் பைக் அன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல அந்த மாதிரி பேசியிருக்காங்க. தண்டர் பைக் மேல எந்த தப்புமே இல்ல. அன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் யோக்கான நான் தான் காரணம்னு அந்த லெட்டர்ல இருக்கு. பட் க்ளோவர் ஒன்னும் தண்டர் பைக்கிட்ட ஹெல்ப் கேட்கல நம்ம ஹீரோ சொன்னா. பட் அதுதான் இப்போ உண்மையா மாறப்போகுது. மன்னிப்பு கேட்டு நீ இப்போ ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டுறான். ஒருவேளை நீ இதுக்கு ஒத்துக்கிடலன்னா ஸ்லேவ் கலரை போட்டுருக்கிற பொண்ணை வச்சு அந்த எல்ஃப் கேலை கொன்றுவேன் அப்படின்னு சைமன் சொல்லுவான். அவளை விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நீ எனக்கு ஆர்டர் போடாதடா, உன்னாலதான் என் நிம்மதியே போச்சு. நம்ம ஹீரோ போட்டு அவன் அடி அடின்னு அடிக்கிறான். சைமன் அவன் செத்துற கித்துற போறான், விட்டுரு அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்றான். இவன் இன்னும் நம்ம விளையாடுறோம்னு நினைச்சிட்டு இருக்கான் போங்களேன். அந்த எல்ஃப் கேலை இப்பவே கொன்றுவோமா அப்படின்னு சொல்லி சைமன் கேட்க, இவளை கொல்ல போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் இவளை யூஸ் பண்ணிக்கிறேன்னு கூட இருக்கவன் சொல்லவும், நான் சைன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப சைன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்ணுவோம். என்னாச்சு? ஹே சைமன், நீ அதை சென்ஸ் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒழுங்கா சைனை போடுறான். நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொன்னான். அது ஸ்டெபிலிட்டி இழந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த ஃப்ளோர் இடிஞ்சு விழுது. நம்ம ஹீரோட்ட வர அவன் மேஜிக் பேக் இல்ல, மயக்கத்துல வர எல்லா கேர்ள்ஸும் இருக்காங்க. அப்படியே கீழே விழவும் ஃபால் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஜேமி இவங்க எல்லாரையும் சேஃபா லேண்டிங் ஆக வைக்கிறா. பார்த்தா அவளோட ஆளுங்க யாரையுமே அவ காப்பாத்தல. சோ அவனுங்க கீழே வந்து விழுந்திருக்காங்க. இவங்களை சுத்தி இப்ப நிறைய ஆர்க்ஸ் கூட்டமா இருக்கு. ஹீரோட பேக் தூக்கி ஜேமி அவன்கிட்டயே கொடுத்துட்டு மத்த கேர்ள்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விடுறா. நம்ம ஹீரோவும் இப்போதைக்கு அந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கான். ரோல் ஆஃப் எக்ஸிட் நான் யூஸ் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். இதை யூஸ் பண்ணா நம்ம ஹீரோவால அசைய முடியாது. ஜேமி சைமன் மத்தவங்களையே கூட்டிட்டு வா நம்ம ஹீரோ சொன்னா. அவங்களுக்கா போய் ஹெல்ப் பண்ண போறேன்னு கேட்டா சட்டா அவங்கள பாத்துக்கிட்டட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் டக்குன்னு சைமன் ரெயினோட கழுத்துல கத்தியா வைக்கிறான். ஸ்க்ரோல் ஆஃப் எக்ஸிட் ஆக்டிவேட் பண்ணதுனால நின்ன இடத்துல இருந்து நம்ம ஹீரோவால அசைய முடியாது. யோக்கு பொண்ணுங்க மனசை மாத்தி நீ ஜேமியோவா பக்கம் வர வச்சிருக்கலாம். பட் என்னையவோ சேர்த்து ஒழுங்கா கூட்டிட்டு போன்னு சைமன் சொன்னா. ஜேமி அவனை அடிச்சு புடிச்சு வச்சுக்கிடுதா. சோ ரெயின் கரெக்டா நம்ம ஹீரோ பக்கம் போய் நின்னுக்கிறா. சைமன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா உங்களை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சைமனும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஜேமி அவனை அட்டாக் பண்றா. ஜேமி ஸ்பெல் ஆக்டிவேட் ஆக போது சீக்கிரவா நம்ம ஹீரோ கூப்பிடுறா. சாரி அப்படின்னு ஜேமி சொல்றா. நம்ம ஹீரோட பார்ட்டி மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஆர்க்ஸ் இவங்களை சுத்து போடவும் ட்ரக் மாதிரி ஏதோ ஒன்னு சைமன் அவனோட கழுத்துல போட்டுக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு ஜேமி மயங்கிருத்தா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒழுங்கா அப்பாலஜைஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணு அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சைமன் கிட்ட சொன்னா. அவன் நம்ம ஹீரோவை வந்து கடத்திட்டு அப்பெல்லாம் வாமாலதான் ஏத்துக்கொண்டு அந்த பொண்ணுங்களை கடத்தி வச்சு மிரட்டிட்டு நம்ம ஹீரோவை மன்னிப்பு கேட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். அந்த கேப்ல இவ்வளவு சம்பவங்கள் நடந்து போயிடுச்சு. ஜேமிங்கிற பொண்ணு மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா இன்னாரும் நம்ம ஹீரோ தப்பிச்சிருக்க மாட்டான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.